விஜயின் அரசியல் மாநாட்டிற்கு இவ்வளவு சிக்கலா? குழப்பத்தில் தாவேகா கட்சியினர். கோட் திரைப்படம் வெளியான பிறகு செப்டம்பர் கடைசி வாரத்தில் நடிகர் விஜய் கட்சியின் முதல் மாநாடு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இதற்காக பல இடங்கள் தேர்வு செய்யப்பட்டாலும் மதுரை அல்லது திருச்சியில் விஜய் மாநாட்டை நடத்துவார் என கூறப்பட்டது. திருச்சி பொன்மலை ஜி கார்னர் மைதானத்தில் மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஆனால் அதே நாட்களில் தங்களுக்கு மாநாடு நடத்த இடம் வேண்டும் என சாதி அமைப்பு ஒன்று விண்ணப்பித்ததாக கூறப்படுகிறது. இதனால் யாருக்கு இடம் ஒதுக்குவது என்பது குறித்து ரயில்வே நிர்வாகம் குழப்பத்தில் உள்ளது. இது மட்டுமில்லாமல் சேலம், மதுரை, திருச்சி என பல இடங்களில் விஜய் மாநாட்டுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்த போதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பின்னணியில் தமிழகத்தின் பிரபல அரசியல் கட்சி ஒன்று இருப்பதாகவும் அக்கட்சியின் குறுநில மன்னர்களாக கருதப்படும் சிலர் மாநாட்டுக்கு இடம் கொடுக்க கூடாது என உள்ளூர் நில உரிமையாளர்களை மிரட்டியதாக கூறப்படுகிறது. ஆனால் அப்படி இல்லை என மறுக்கப்பட்டாலும் அதுதான் உண்மை என்கின்றார் விஜய் ஆதரவாளர்கள். இந்த நிலையில் நடிகர் விஜய் மாநாட்டை சென்னைக்கு அருகே நடத்த திட்டமிட்டிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி டோல்கேட் அருகே மாநாடு நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. செப்டம்பர் 22, செப்டம்பர் 26 ஆகிய தேதிகளுக்குள் இந்த மாநாடு நடத்தப்படும் என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் திருச்சி அல்லது மதுரை போன்ற தமிழகத்தின் மைய பகுதியிலேயே கட்சியின் முதல் மாநாட்டை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இதனால் விஜய் தரப்பும் எங்கு மாநாட்டை நடத்துவது என்ற குழப்பத்தில் இருக்கிறது. மாநாட்டுக்கு இன்னும் ஒரு மாத காலமே இருக்கும் நிலையில் முன்னதாகவே தேதியையும் இடத்தையும் அறிவித்தால்தான் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும். ஆனால் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என தலைமை சொல்லிக் கொண்டே இருப்பதால் விளம்பரங்கள் கூட செய்ய முடியாமல் தவிர்த்து வருகிறோம். கடைசி நேரத்தில் மாநாட்டை மக்களிடமும் தொண்டர்களிடமும் கொண்டு சேர்ப்பது சிரமம் என்பதால் முதலிலேயே தேதி, இடம் ஆகியவற்றை விஜய் இறுதி செய்து அறிவிக்க வேண்டும் என்கின்றனர் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள். விஜய்க்கு சிக்கலை கொடுக்க முக்கிய கட்சிகள் செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது.